ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஒரு நற்செய்தி. பஞ்சகருட சேவா சமிதி சார்பிலே இந்த வருடம் மே மாசம் 18ஆம் தேதி நங்கநல்லூரிலே செல்லம்மாள் வித்யாலயா பள்ளியிலே ஒரு அற்புதமான கருட சேவை மகோத்சவம் நடைபெற உள்ளது. ஒரு கருட சேவை இல்ல, நங்கநல்லூர்லேருந்து லக்ஷ்மி நரசிம்மர் நவநீத கிருஷ்ண சுவாமி திருக்கோவிலிலிருந்து எம்பெருமானும், லக்ஷ்மி ஹயக்ரீவர் சன்னதியிலிருந்து அந்த எம்பெருமானும், ஆதம்பாக்கத்திலிருந்து வரக்கூடிய எம்பெருமானும், கீழ்கட்டளை ஸ்ரீனிவாச பெருமாளும், மடிப்பாக்கத்திலிருந்து கோதண்டராமனும், அதே மடிப்பாக்கத்திலிருந்து பட்டாபிராமர் ஒப்பிலியப்பன் இருவரும் எழுந்தருளி இருக்கும் திருக்கோவிலேந்து எம்பெருமானும், இப்படி பல எம்பெருமான்கள் ஒரு சேர ஒரு இடத்தில் அத்தனை பேரும் கருட வாகனத்தில் வந்து எழுந்தருள, தரமணி தேசிக தர்சன சபாவிலிருந்து சுவாமி தேசிகன் வந்து அவர்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்கிறார். ஆக எவ்வளவு கண்கொள்ளா காட்சி! நம்ம ஆழ்வார் திருநகரியில 9 கருட சேவை சேவித்திருப்போம். 9 பெருமாளை நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்வது. அதுபோல திருநாங்கூர்ல 11 கருட சேவைன்னு சேவித்திருப்போம். 11 எம்பெருமான்களை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்வார். அந்த வகையில் இப்போது நங்கநல்லூர்ல பஞ்சகருட சேவா சமிதி சார்பிலே இந்த அற்புதமான வைபவம் மே மாசம் 18ஆம் தேதி காலை 7 மணிக்கு அந்தந்த எம்பெருமான்கள் அவாவா சந்நிதியிலிருந்து புறப்பாடு கண்டருளி அந்த செல்லம்மாள் வித்யாலயா அந்த இடத்தை வந்து சுமார் 8:30 மணி 9 மணிக்கு அடைந்து 10 மணி தொடக்கமாக இந்த கருட சேவை தரிசனம் எல்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மாலை புறப்பாடு கண்டருளி ஒரு மாலை 7:30 8 மணிக்கு மேல திருக்கோவில்களுக்கு திரும்ப உள்ளார்கள். கருட சேவையில ஒரு பெருமாளை சேவிக்கிறதே அவ்வளவு ஆனந்தம். பல எம்பெருமான்கள் அதுவும் ஆச்சாரியன் மங்களாசாசனத்தோடு எழுந்துருள்கிறார் என்றார். அவரை சேவிக்கும் போது உற்சவம்னாலே அப்ப பெருமாள் உற்சாகத்தோடு இருப்பார், எல்லா அனுகிரகமும் பண்ணுவார்பா. பல எம்பெருமான்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய தருணம். அப்ப அடியார்களாகிய நாமும் குடியிருந்து குளிர வேண்டாமா? ஒன்று கூடி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி அவன் திருவருளை பெற்று இன்புறுவோம்.